அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கின்றது இந்த ஹுவாஷியோங் என்ற நிறுவனம். முதலிலே தமிழ்நாட்டுடன் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஆனால் பலவிதமான ஆழ்ந்த ஆய்வுகள் செய்த பிறகு ஆந்திரா மாநிலத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று அந்த நிறுவனம் கூறுகின்றது. அந்த மாநிலத்தின் தொழில் கொள்கைகள், இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நன்றாக இருக்கின்றன என்கின்ற ஒரு காரணமும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பொதுவாக தொழில் அதிபர்கள் எந்த அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். இப்படி ஏதாவது நாகரிகமாக பசப்பலாகத்தான் பதில் சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கக்கூடும் என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் பிரச்சனையை புரிந்து கொள்வது மிக மிக சுலபம். திமுக எதற்கெடுத்தாலும் போராட்டம் என்று செய்து கொண்டே இருந்தால் யாரும் இங்கே முதலீடு செய்ய வரமாட்டார்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு வங்கத்திலும் இதுதான் நடந்தது, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது.